Next one, multiplication of rational expressions. Two rational expressions. Consider two rational expressions p of x, q of x and r of x by s of x. ரெண்டு rational expressions எடுத்துக்கிறோம். The denominator is not equal to 0. ரெண்டு rational expressionோட multiplication பார்க்கிறோம். p of x by q of x into r of x by s of x is equal to numerator into numerator by denominator into denominator. Numerator into numerator p of x into r of x by q of x into s of x. இதில் நம்ம காமனான terms நம்ம cancel பண்ணிடலாம். Next one, division of rational expression. Division of rational expression, take two rational expressions p of x by q of x, r of x by s of x னு ரெண்டு rational expression எடுத்துக்கிறோம். இது வந்து division symbol. p of x by q of x divide r of x by s of x, or we use this symbol. Okay. Next, b of x by q of x. இந்த டிவிஷனுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எழுதிக்கிறோம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது செகண்ட் ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனோட ரெசிப்ரோக்கல். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எழுதிக்கிறோம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனோட. நெக்ஸ்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். டூ ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். கன்சிடர் டூ ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் p of x, q of x and r of x by s of x. ரெண்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எடுத்துக்கிறோம். the denominator is not equal to 0. ரெண்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனோட மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். p of x by q of x into r of x by s of x is equal to numerator into numerator by denominator into denominator. Numerator into numerator p of x into r of x by q of x into s of x. இதில் நம்ம காமனான terms நம்ம cancel பண்ணிடலாம். Next one, division of rational expression. Division of rational expression, take two rational expressions p of x by q of x, r of x by s of x னு ரெண்டு rational expression எடுத்துக்கிறோம். இது வந்து division symbol. p of x by q of x divide r of x by s of x, or we use this symbol. Okay. Next, b of x by q of x. இந்த டிவிஷனுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எழுதிக்கிறோம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதுறோம். ஸோ நவ் இப்போ மல்டிப்ளிகேஷன் சம் மாதிரி ஆயிடுச்சு. numerator into numerator by denominator into denominator p of x into s of x by q of x into r of x. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். மல்டிப்ளிகேஷனை டேரெக்டாக நம்ம நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் காமன் டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் டிவிஷனில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எழுதிக்கணும். டிவைடை மல்டிப்ளையாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் சம் மாதிரியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், மல்டிப்ளை x cube by 9y square into 27y by x power 5. Multiply this term by this term. So x cube by 9y square into 27y by x power 5. First same terms, numerator and denominator இருக்கிற same terms or common multiples first cancel பண்ணோம். First variable எடுத்துக்கலாம். Variable இங்கே x cube இருக்கு, y இருக்கு. Denominatorல y square x power 5. So x cube x power 5. இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். a பவர் m by a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் என்னங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். டிவிஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். எம்ஐயும் டினாமினேட்டர் கொண்டு வரலாம், அதர்வைஸ் என்னையும் நியூமரேட்டருக்கு கொண்டு போகலாம். ஸோ இங்கே கொஸ்டினில் x பவர் 3 by 9y ஸ்கொயர் இன்ட்டு 27y by x பவர் 5. ஸோ சேம் டேர்ம்ஸ் ஒன்றா எழுதிக்கலாம். x பவர் 3 by x பவர் 5 இன்ட்டு 27y by 9y ஸ்கொயர். ஸோ இங்கே பவராக பிக் நம்பர் எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் ஸ்மால் நம்பரை கொண்டு வந்துடலாம். ஸோ எழுதும்போது 1 by
x power 5 minus 3. So power 5 minus 3 into 27 by 9 y power, இங்கே yக்கு power 2, இங்கே power 1. So அதான் இங்கே கொண்டு வரும்போது 2 minus 1. So now 1 by x power 2 into 27 by 9 y power 1. அதை எழுதாமல் கூட விட்டுறலாம். இப்போ நம்பரை கேன்சல் பண்ணோம். 9 27, it is multiples of 9. So 1 9 is 9, 3 9s are 27. Remaining numerator into numerator by denominator into denominator, 1 into 3 3 by x square into y, x square y. This is the answer. X power 4 b square by x minus 1 into x square minus 1 by a power 4 b cube. So x power 4 into b square, x power 4 into b square divided by x minus 1 is the factor into x square minus 1, x square minus 1 square எழுதிக்கலாம். So a square minus b square equal to a plus b into a minus b. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணோம்னா x square minus 1 square x plus 1 into x minus 1 எழுதலாம். So x plus 1 into x minus 1 divided by a power 4 b cube. x minus 1 cancel. x power 4 ஒரே ஒரு டேர்ம் தான் x power 4 இருக்குது. டினாமினேட்டரில் x டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ x power 4 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு b, டினாமினேட்டரில் a power 4. இங்கே b பவர், இங்கே பவர் 3 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. ஸோ இங்கே பிக் நம்பர் கிட்ட அந்த பவர் கொண்டு வந்தோம்னா 3 minus 2 வரும். ஸோ b power 1. நெக்ஸ்ட் ஒன் into x plus 1. This is the answer. Next example, x power 4 b square by x minus 1 into x square minus 1 by a power 4 b cube. So x power 4 into b square, x power 4 into b square divided by x minus 1 is the factor into x square minus 1, x square minus 1 square எழுதிக்கலாம். So a square minus b square equal to a plus b into a minus b. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணோம்னா x square minus 1 square x plus 1 into x minus 1 எழுதலாம். So x plus 1 into x minus 1 divided by a power 4 b cube. x minus 1 cancel. x power 4 ஒரே ஒரு டேர்ம் தான் x power 4 இருக்குது. டினாமினேட்டரில் x டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ x power 4 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு b, டினாமினேட்டரில் a power 4. இங்கே b பவர், இங்கே பவர் 3 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. ஸோ இங்கே பிக் நம்பர் கிட்ட அந்த பவர் கொண்டு வந்தோம்னா 3 minus 2 வரும். ஸோ b power 1. நெக்ஸ்ட் ஒன் into x plus 1. This is the example 3.16. Find 14x power 4 by y divide 7x by 3y power 4. So 14x power 4, it is first rational expression. 14x power 4y டிவிஷனுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் கன்வெர்ட் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் சைன் மாற்றும் போது செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். ரெசிப்ரோக்கல்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் எழுதுவோம். ஸோ 3y power 4 by 7x. இப்போ ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் சம் மாதிரியே கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் கேன்சல் பண்ணுறோம், நம்பரும் கேன்சல் பண்ணிக்கலாம். 7, 1 7 is 7, 2 7s are 14, 2. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ், இங்கே எக்ஸ் பவர் நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் 4, டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 1. ஸோ 4 is the big number. இந்த 1 நியூமரேட்டர் போகும்போது 4 minus 1 ஆகும். ஸோ எக்ஸ் பவர் 3 into 3 y பவர், இங்கே y power 4 இருக்குது, இங்கே y power 1 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வரும்போது 4 minus 1 y power 3. டினாமினேட்டரில் வேறு எந்த டேர்மும் இல்லை. ஸோ 2 3s are 6, x cube, y cube is the answer. Second one, x square minus 16 by x plus 4 divide x minus 4 by x plus 4. x square minus 16, இந்த a square, x square minus 16 எப்படி எழுதலாம்? x square minus 4 square, that is a square minus b square.
a plus b into a minus b. So x plus 4 into x minus 4 by x plus 4. Next first rational expression அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணுறோம். நியூமரேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல், x minus 4 cancel. The answer is x plus 4. Third one 16x square minus 2x minus 3 by 3x square minus 2x minus 1 divided by 8x square plus 11x plus 3 by 3x square minus 11x minus 4. இது வந்து டிவிஷன் சம். இதை மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றுறோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கிறோம். 16x square minus 2x minus 3 by 3x square minus 2x minus 1. நெக்ஸ்ட்டு டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் டிவிஷன் சம்க்கு. 3x square minus 11x minus 4 by 8x square plus 11x plus 3. இப்போ எல்லாமே குவாட்ரட்டிக் ஃபார்மாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணுறோம். 16x square minus 2x minus 3. இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். 16 3s are minus 48. 48 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு -2 வரணும். மல்டிப்ளை பண்ணோம்னா -48 வரணும். 6 8s are 48. ஸோ மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகும், ஒரு நம்பர் மைனஸ் ஆகும் தான் இருக்கும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் என்ன சைன் இருக்கோ அதை பிக் நம்பருக்கு போட்டுக்கோங்க. ஸோ 6 minus 8 minus 2. ஸோ 6 minus 8 minus 2. 6 into minus 8 minus 48. ஸோ டிவைடட் பை 16. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 அதர் தேன் 1 இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். 16 16. இப்போ கேன்சல் பண்ணிட்டு டினாமினேட்டருக்கு, ஏன்னா இதை வந்து நம்ம ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர், ஆக்சுவலாக இது என்னென்னா 48 எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட்டோட பண்ணோம்னா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 16 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரில் ஒரு எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கும். அது நம்ம போட வேணாம், டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிட்டு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட்டை சேர்த்திக்கோங்க. ஸோ 6/16 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, 8 2s are 16. ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஒரு எக்ஸை நம்ம எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட்டை போட்டுக்கிட்டோம்னா 8x plus 3. 8x plus 3 into next 8 is 16. So 1 8 is 8, 2 8s are 16. So இங்கே ஒரு வேரியபிளை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா 2x minus 8. These are the factors of 16x square minus 2x minus 3. 2x minus 1. 2 8s are 16, 1 8 is 8, 2x minus 1. Next one, 3x square minus 2x minus 1. So 3 1 is minus 3. Split பண்ணுறோம், ஆட் பண்ணால் -2 வரணும். 1 3 is 3. So minus, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே பிக் நம்பருக்கு மைனஸ், ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸ். 1 minus 3 is -2. இங்கே 3 கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்கனால டிவைடட் பை 3. ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் 3x plus 1 இன்ட்டு இங்கே 3 கேன்சல் பண்ணால் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் minus 1. நெக்ஸ்ட்டு 3x square minus 11x minus 4. 3 4s are minus 12. ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஆட் பண்ணால் நமக்கு -11 வரணும். ஸோ 12 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? Third one, 16x square minus 2x minus 3 by 3x square minus 2x minus 1 divided by 8x square plus 11x plus 3 by 3x square minus 11x minus 4. இது வந்து டிவிஷன் சம். இதை மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றுறோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கிறோம். 16x square minus 2x minus 3 by 3x square minus 2x minus 1. நெக்ஸ்ட்டு டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் டிவிஷன் சம்க்கு.
3x square minus 11x minus 4 by 8x square plus 11x plus 3. இப்போ எல்லாமே குவாட்ரட்டிக் ஃபார்மாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணுறோம். 16x square minus 2x minus 3 இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். 16 3s are minus 48. 48 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு -2 வரணும். மல்டிப்ளை பண்ணோம்னா -48 வரணும். 6 8s are 48. ஸோ மைனஸ், ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகும், ஒரு நம்பர் மைனஸ் ஆகும் தான் இருக்கும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் என்ன சைன் இருக்கோ அதை பிக் நம்பருக்கு போட்டுக்கோங்க. ஸோ 6 minus 8 -2. So 6 minus 8 -2, 6 into -8 -48. So divided by 16. இங்கே x square coefficient 1 other than 1 இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். 16 16. இப்போ கேன்சல் பண்ணிட்டு டினாமினேட்டருக்கு, ஏன்னா இதை வந்து நம்ம ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர், ஆக்சுவலாக இது என்னென்னா 48 எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட்டோட பண்ணோம்னா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 16 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரில் ஒரு எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கும். அது நம்ம போட வேணாம், டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிட்டு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட்டை சேர்த்திக்கோங்க. ஸோ 6/16 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, 8 2s are 16. ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஒரு எக்ஸை நம்ம எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட்டை போட்டுக்கிட்டோம்னா 8x plus 3. 8x plus 3 into next 8 is 16. So 1 8 is 8, 2 8s are 16. So இங்கே ஒரு வேரியபிளை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா 2x minus 8. These are the factors of 16x square minus 2x minus 3. 2x minus 1. 2 8s are 16, 1 8 is 8, 2x minus 1. Next one, 3x square minus 2x minus 1. So 3 1 is minus 3. Split பண்ணுறோம், add பண்ணால் -2 வரணும். 1 3 is 3. So minus, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே பிக் நம்பருக்கு மைனஸ், ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸ். 1 minus 3 is -2. இங்கே 3 கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்கனால டிவைடட் பை 3. ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் 3x plus 1 into இங்கே 3 கேன்சல் பண்ணால் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் minus 1. நெக்ஸ்ட் 3x square minus 11x minus 4. 3 4s are -12. ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஆட் பண்ணால் நமக்கு -11 வரணும். ஸோ 12 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 12 is 12. 3 4s are 12 ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் நமக்கு ஆட் பண்ணால் 11, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 11 வரணும். 1 12 is 12. இங்கே மைனஸ் இருக்குது, 11க்கு பக்கத்தில் இங்கேயும் என்ன இருக்குன்னா -11 இருக்குது. ஸோ பிக் நம்பருக்கு முன்னாடி மைனஸ், ஸோ -11. ஸோ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்கிறதுனால டிவைடட் பை 3 divided by 3. So 3x plus 1 into 1 3 is 3, 4 3s are 12. So இப்போ இங்கே xன்னு எடுத்துட்டோம்னா x minus 4. Last one, 8x square plus 11x plus 3. 8 3s are 24. Split பண்ணோம், ஆட் பண்ணால் 11 வரணும். சேம் 8 3s are 24. 8 plus 3 11. So divided by 8 divided by 8 கேன்சல் பண்ணோம்னா இங்கே ஒரே ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ x plus 1 into இங்கே 8, இது கேன்சல் பண்ண முடியாது, காமன் ஃபேக்டர் இல்லை 3க்கும் 8க்கும். ஸோ 8x plus 3. These are the factors அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் 16x square minus 2x minus 3, அதோட ஃபேக்டர்ஸ் 8x plus 3 into 2x minus 1 divided by next 3x square minus 2x minus 1 oda factors 3x plus 1 into x minus 1 into next 3x square minus 11x minus 4 oda factors 3x plus 1 into x minus 4 divided by x plus 1 into 8x plus 3. இப்போ common factors எல்லாம் cancel பண்ணுறோம். So 3x plus 1 cancel.
8x plus 3, 8x plus 3 cancel, remaining எதுவும் cancel ஆகல. So numerator into numerator, remaining terms 2x minus 1 into x minus 4 by x minus 1 into x plus 1. நம்ம கொஸ்டினில் ஃபைண்டுன்னு கேட்டிருக்கனால இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். 2x minus 1 2x minus 1 into x minus 4 மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு 2x எடுத்து x கூட பண்ணுறோம், minus 4 கூட பண்ணுறோம். 2x into x 2x ஸ்கொயர். இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன் சைன் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சைன் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் 2x into x 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சைன் இங்கே ப்ளஸ்ஸு 2xக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x into 4 8x. நெக்ஸ்ட்டு minus 1 எடுத்து x கூட மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 into minus 4 plus 4 2x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் 9x. மைனஸ் 8x மைனஸ் எக்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது சைன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சேம் சைனாக இருந்தால் நம்பர்ஸை ஆட் பண்ணி அதே சைன் போகணும். சேம் வேரியபிள் எக்ஸ், நம்பர் இங்கே 8 இங்கே 1னா 9, சேம் சைன் மைனஸ் மைனஸ் 9x ப்ளஸ் 4. ஸோ நியூமரேட்டர் ஆன்சர் 2x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 4 divided by x minus 1 into x plus 1. It is in the form of a minus b into a plus b. So a square minus b square. So x square minus 1. This is the answer.